இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பிரிக்ஸ் என்னது? ஒரு 5 நாடுகளின் கூட்டமைப்பு. ஆசியா கண்டத்தில் உள்ள ஆசியா கண்டம் கான்டினென்ட்டில் உள்ள 5 நாடுகளின் கூட்டமைப்பு. ரைட்டா? அப்போ பிரிக்ஸ் என்னது? பி வந்து பிரேசில் நாடு, ஆர் பிரிக்ஸில் பி இருக்கு இல்லையா, ஆர் வந்து ரஷ்யா நாடு, ஐ வந்து இந்தியா நாடு, சி வந்து சீனா நாடு, எஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. அந்த 3 நாடோட 5 நாடோட முதல் லெட்டர் தான் பிரிக்ஸ்னு வச்சுருக்கான். 5 நாடோட முதல் லெட்டரை பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்னு வந்துடும். ரைட்டா? இந்த 5 நாடுகளின் கூட்டமைப்பு இருந்தன. இந்த 5 நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு எவ்வாறாக இருந்தன? லீடிங் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, லீடிங்னா முன்னேறி செல்லும், எமர்ஜிங் அப்படின்னு சொல்கிறான். அதாவது எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ், அப்போ பொருளாதாரத்தில் முன்னேறி செல்லும் வளரும் நாடுகள் அப்படின்னா, எமர்ஜிங்னா வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, ரைட்டா, வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளை குறிக்கிறது. அண்டு பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் த ரீஜனல் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ் அப்படின்றான். அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கோங்க. அதாவது பிரிக்ஸ்ன்னு சொன்னால் வளர்ந்து வரும் நாடுகள், இவைகள் பொருளாதார சம்பந்தமாக வளர்ந்து வரும் நாடுகள். ரைட்டா? இந்த 5 நாடுகளும் லீடிங்னா முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய, எமர்ஜிங்னா வளர்ந்து வரும். ரைட்டா? வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, எமர்ஜிங்னா வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முன்னேறிய நாடுகள் என்று. எதில் முன்னேறிய நாடுகள்? எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் இந்த 5 நாடுகளும் வளர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்றன. அதை எமர்ஜிங்னா முன்னேறி கொண்டிருக்கின்றன, லீடிங்னா வளர்ந்து, ரைட்டா, முன்னேறி கொண்டிருக்கிற நாடுகள். அண்டு பொலிட்டிக்கல் பவர்ஸ், பொலிட்டிக்கல்னு சொன்னால் அரசியல் அதிகாரம், அரசியல் அதிகாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்றன, ரைட்டா, முன்னோடியாக இருக்கின்றன. அடுத்த ரீஜனல் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவல். அப்போ ரீஜனலில் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில். பிராந்தியம்னா ஆசியா கண்டம், ரீஜனல் எதை குறிக்கிறது? ஆசியா கண்டத்திலையும், மற்றும் இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னா உலகளாவிய, அதாவது சர்வதேச லெவல்லையும் இந்த 5 நாடுகள் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அதிகாரத்திலையும் வளர்ந்து லீடிங்னா முன்னேறி கொண்டு மற்றும் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள். ரைட்டா? ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு த பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் ஷங்காய். அப்போ இந்த 5 நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு, அதான் அதுக்கு பேர் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. ஒரு 5 நாடுகளை சேர்ந்த ஒரு அமைப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அமைப்பு வந்து எங்கே நிறுவியிருக்காங்கன்னா ஷங்காய், சீனாவில் உள்ள தலைநகரில் நிறுவியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் ஹெட் ஆர்கனைசேஷன். அப்புறம் இந்த பிரிக்ஸ்னால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு, இந்த 5 நாடுகளின் கூட்டமைப்பின் ஒரு ஆர்கனைசேஷன் அமைப்பானது அதனோட தலைமை அலுவலகத்தை, ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அதனோட தலைமை அலுவலகம். ரைட்டா? ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் தலைமை அலுவலகம் எங்கே இருக்கிறது? ஈஸ் இன் ஷங்காய், சீனாவில் உள்ள ஷங்காய் என்ற இடத்துல இருக்கிறது. அது என்ன? ஷங்காய்ன்றது சீனாவோட தலைநகர். இந்தியாவுக்கு தலைநகர் டெல்லி இருக்கு இல்லையா, அதேமாதிரி ஷங்காய்ன்றது சீனாவோட தலைநகரில் தான் இந்த 5 நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு உண்டாக்கியிருக்காங்க, ஒரு ஆஃபீஸ் மாதிரி. அதனோட தலைமை அலுவலகம், ஹெட் குவார்ட்டர்ஸின் தலைமை அலுவலகம் ஈஸ்னு இருக்கிறது, இன் ஷங்காயில் இருக்கிறது. ரைட்? நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ்ன்றது இந்த 5 நாடுகள் குறிக்கிறது. ஓப்பன்ட் அப் ஏ பாசிபிலிட்டி ஃபார் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால், இந்த பிரிக்ஸ் நாடுகள் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால், ஒரு ஓப்பன் அப்னா ஒரு ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல, பிரிக்ஸ் ஓப்பன்ட் அப் ஏ பாசிபிலிட்டி ஃபார் கண்ட்ரீஸ் ஆஃப் த குளோபல் சவுத் இன் டு சேலஞ்ச் த குளோபல் நார்த் அப்படின்றான். அப்படின்னா இந்த நல்லா கவனிச்சிக்கோங்க, பிரிக்ஸ் வந்து பிரிக்ஸ் நாடுகள், இந்த 5 நாடுகளின் கூட்டமைப்பு வெளியிட்டது, ஓப்பன் அப்னா வெளியிட்டது, ஏ பாசிபிலிட்டிஸ் ஒரு முயற்சியை வெளிப்படுத்தியது. ஓப்பன்டா இந்த இடத்துல வெளிப்படுத்தியது, ஓப்பன் அப் ஏ பாசிபிலிட்டிஸ்னால் ஒரு முயற்சியை வெளிப்படுத்தியது. எதற்காக முயற்சி? ஃபார் கண்ட்ரீஸ் ஆஃப் குளோபல் சவுத். அப்படின்னா குளோபல் சவுத்துன்றது நம்ம ஈஸ்ட்டை குறிக்குது, அதாவது நம்மளோட ஆசியா கண்டத்தை குறிக்கிறது. அதேமாதிரி குளோபல் நார்த்துன்னு சொன்னால் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரி இவங்களை குறிக்கும். அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரியில் உலக வரைவிடத்தில் நார்த்தில் இருப்பாங்க, நம்மள உலக வரைவிடத்தில் சவுத்தில் இருப்போம். அந்த 5 நாடுகளும் மற்ற நாடுகள், சில நாடுகளும் சவுத்தில் இருப்போம். அதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து ஓப்பன் அப்னா நிறுவியது, அதாவது வளர்த்தது. எதை வளர்த்தது? நிறுவியதுன்னு சொல்லலாம், இல்லை ஓப்பன் திறந்து வைத்தது அப்படின்னு சொல்லலாம். திறந்து வைத்தது என்னது? முன்னேறியதுன்னு அர்த்தம். ஓப்பன் அப் ஏ பாசிபிலிட்டிஸ் ஒரு முயற்சியை நடைமுறைப்படுத்தியது. இந்த இடத்துல நடைமுறைப்படுத்தியதுன்னு சொல்லலாம். பாசிபிலிட்டிஸ்னால் முயற்சியை நடைமுறைப்படுத்தியது. எதற்கு? ஃபார் கண்ட்ரீஸ்னால் நாடுகளுக்குள். ரைட்டா? ஆஃப் குளோபல் சவுத். அப்படின்னா அந்த சவுத்தில், குளோபலில் பூலோகத்தில் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஒரு முயற்சியை இந்த பிரிக்ஸ் 5 நாடுகளும் சேர்ந்து ஊக்குவித்தது, ஒரு முயற்சியை ஊக்குவித்தது. எதற்காக வேண்டி முயற்சி செய்தது அப்படின்னா, இந்த 5 நாடுகளும் சேர்ந்து இந்த சவுத்தில் உள்ள நாடுகளுடன் சேர்ந்து ஒரு முயற்சியை
ஒரு 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 முயற்சி பாசிபிலிட்டிஸ் ஒரு முயற்சியை எடுத்தது. ஓப்பன் பண்ணி எடுத்ததுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்ன போட்டாலும் இந்த ரேட் தான் எடுத்து. எதற்காக வேண்டினா டு சேலஞ்சு த குளோபல் நார்த் அப்படின்னு டு சேலஞ்சு எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. எதை குளோபல் நார்த். அப்போ பூமியில் உள்ள நார்த்து பகுதியில் உள்ள நாடுகளை எதிர்கொள்ள வேண்டி அப்படின்னா அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. குளோபல் நார்த்தில் வளர்ந்து கொண்டு இருக்கும் நாடுகள் அவர்களை எதிர்கொள்ள வேண்டி, அவர்களை சமாளிக்க வேண்டி குளோபல் சவுத்தில் உள்ள நாடுகள் முன்னேறலை, டெவலப்டு கண்ட்ரிஸே இல்லை. அதனால் குளோபல் சவுத்தில் அந்த இந்தியா, பிரிக்ஸு, அந்த பிரிக்ஸ் என்ற நாடுகள் 5 நாடுகளும் இருக்கிறது. அதனால் ஒரு முயற்சியை கையில் எடுத்ததுன்றான். பிரிக்ஸ் ஓப்பன் அப்படின்னா அதாவது நடைமுறைப்படுத்தியது. நீ என்ன ஓப்பன் திறந்து வைத்ததுன்னு என்ன அர்த்தம்? திறந்து வச்சு என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஓப்பன் அப்படின்னா நான் கதவை உடனே ஃப்ரெண்டு வர்றாரு கதவை திறந்து வச்சுருக்கேன்னா வாங்கன்னு சொல்கிறேன்னு அர்த்தம். ரைட்டா? அதே மாதிரி பிரிக்ஸ் ஓப்பன் அப்படின்னா நடைமுறைப்படுத்தியது. பாசிபிலிட்டிஸ்னால் முயற்சியை நடைமுறைப்படுத்தியது. எது? ஃபார் கண்ட்ரீஸ் ஆஃப் குளோபல் சவுத் அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் சவுத்தில் உள்ள நாடுகளோடு சேர்ந்து முயற்சியை கையில் எடுத்தது. எதற்காக வேண்டி முயற்சி செய்தது? டு சேலஞ்சுன்னு எதிர்கொள்ள வேண்டி, அவங்கள சமாளிக்கணும், அவங்க பொருளாதாரத்தை சமாளிக்கிறதுக்காக வேண்டி ஒரு முயற்சியை இந்த 5 நாடுகளும் கையில் எடுத்தது. டு சேலஞ்சுனா சமாளிக்க, எதிர்கொள்ள. யாரை? குளோபல் சவுத். குளோபல் சவுத்துன்றது என்னது? அதாவது குளோபல் நார்த். குளோபல் நார்த்தில் யார் இருக்கா? அமெரிக்கா, பிரிட்டன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் 27 நாடுகளும் இருக்கிறது. அமெரிக்கா, கனடா எல்லாமே வளர்ந்த நாடுகள். அவங்க பொருளாதாரத்தில் அவங்கள சமாளிக்கிறதுக்கு வேண்டி இது உண்டாக்கப்பட்டது. இந்தியா இஸ் அன் ஆக்டிவ் மெம்பர். இந்தியா ஒரு செயல்படும் மெம்பராக இருந்தது. இந்தியா எதிலிருந்து? இந்த பிரிக்ஸில் இந்தியா இஸ் அன் ஆக்டிவ் மெம்பர்னு சொல்கிறான். ஆக்டிவ் மெம்பர்னு சொன்னால் செயல்படும் உறுப்பினராக இருந்தது. ரைட்டா? அப்போ எதில் செயல்படும் உறுப்பினராக இருந்தது? இந்தியா ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தது. அப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், இஸ் ஆக்டிவ் மெம்பர் மற்றும் திஸ் கொலாபரேஷன் ஒத்துழைத்தது. கொலாபரேட்ஸ் பேவ் வேஸ் ஃபார் இந்தியா டு பில்ட் இட்ஸ் குளோபல் ப்ரொஃபைல் அப்படின்றான். அப்போ நல்லா கவனிங்க, இந்தியா இந்த இந்த பிரிக்ஸ் அமைப்பில் ஒரு செயல்படும் மெம்பராக இருந்தது. அண்டு திஸ் கொலாபரேஷன் ஒரு ஒத்துழைப்பு. இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பானது, கொலாபரேட்னா ஒத்துழைப்பானது, பேவ் வே அப்படின்னா என்னது? பேவ் வேன்னா வழி, வேணா வழி, ஆனால் பேவுனா வழி வகுத்தது, வழி விட்டது. ரைட்டா? அப்போது இந்த இந்தியா மெம்பராக இருந்தது. அண்ட் திஸ் கொலாபரேஷன் அப்படின்னா இதனோட ஒத்துழைப்பு, இந்த நாடுகளோட ஒத்துழைப்பு பேவ்ஸ் வேனா வழி வகுத்தது. ஃபார் இந்தியாவுக்கு வழி வகுத்தது. எதற்காக வேண்டி இந்தியாவுக்கு வழி வகுத்தது அப்படின்னா டு பில்ட்னா உண்டாக்க. எதை உண்டாக்க? இட்ஸ் குளோபல் ப்ரொஃபைல் என்னது? உலகளாவிய வடிவமைப்பை உண்டாக்க அப்படின்றா. உலகளாவிய. ரைட்டா? குளோபல் என்னது? உலகளாவிய வடிவமைப்பை உண்டாக்க அப்படின்னா உலகத்தெல்லாம் ஒற்றுமையாக கொண்டு வருவதற்கு இந்தியாவுக்கு ஒரு வழிவகுத்தது. ரைட்டா? இந்த நாடுகள் அப்படின்றான். அதான் சொன்னேன், இந்தியா ஒரு செயல்படும் மெம்பராக இருந்தது. இதில் பிரிக்ஸில். அண்டு இது என்ன செஞ்சதுன்னு சொன்னால் இந்த பிரிக்ஸ் திஸ்ன்னு எதை குறிக்குது? திஸ்னா இந்த பிரிக்ஸை குறிக்குது. கொலாபரேஷன்னா ஒத்துழைத்தது. எதுக்கு? வேணா வழி வகுத்தது, ஒத்துழைத்து வழிவகுத்தது. எதற்கு? இந்தியாவுக்கு, ஃபார் இந்தியாவுக்கு. எதற்காக வேண்டிய? டு பில்ட்னா உண்டாக்க. எதை உண்டாக்க? இட்ஸ் குளோபல் ப்ரொஃபைல். அப்போ இந்தியாவின் குளோபல் ப்ரொஃபைல் அப்படின்னா குளோபல் என்னது? உலகம். ரைட்டா? ப்ரொஃபைல் என்னது? அதாவது ப்ரொஃபைல்னு இப்போ நம்ம ஒருத்தரோட ப்ரொஃபைல் கேட்குறோம், அப்போ நம்ம அவனோட பயோடாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே ப்ரொஃபைல்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்ன? உலக வடிவமைப்புன்னு வரும். ப்ரொஃபைல்ன்றது அதை வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல்னு உலகத்தோட ப்ரொஃபைல். ரைட்டா? அப்போ உலக வடிவமைப்பை உண்டாக்குவதற்கு இந்த இடத்துல ப்ரொஃபைல்னு வரும்போது வடிவமைப்புன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதோட ஸ்ட்ரக்சர்னால் பூமியோட ஸ்ட்ரக்சர்னால் அது பூலோகவியமாக இல்லை, பொருளாதாரம் மற்றும் அரசியலில் சொல்கிறோம். பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்ஸில் உலகளாவிய ஒரு வடிவமைப்பை கொண்டு வர்றதுக்கு இந்தியாவுக்கு வழிவகுத்தது அப்படிங்கிறான். அப்படி நெக்ஸ்ட் ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னா பிரிக்ஸ் உண்டாவதன் காரணங்கள் என்ன? ரீசனாக காரணங்கள் எதற்கு? ஃபார் த ஃபார்மேஷன் உண்டாவதற்கு பிரிக்ஸ்னால் இந்த 5 நாடுகள் மொத்தமாக ஒரு கூட்டமைப்பு உண்டாவதற்கு முக்கிய காரணங்கள் என்னன்னு சொல்கிறான். டு பி அன் ஆல்டர்னேட்டிவ் இன் வேர்ல்டு பேங்க் அப்படின்றான். டு பி அன் ஆல்டர்னேட்டிவ் என்னது? ஒரு மாற்று. ரைட்டா? அப்போ ஒரு மாற்றை உண்டாக்கணும். ஏன்னா இப்போ வேர்ல்டு பேங்க்னு ஒன்று இருக்குது உலகத்தில், அதுதான் உலக வங்கின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் உள்ள வங்கியில் வேறு, அது உலக வங்கி. வங்கி அந்த வங்கி மூலியமாக நாடுகளுக்கு கடன் கொடுப்பாங்க. இப்போ இந்தியா நாடு கடன் வேணுமா அந்த உலக வங்கிட்டு வாங்கிக்கணும். ஒரு 1000 கோடி 2000 கோடி வேணுமோ வாங்கிக்கலாம். ரைட்டா? ஆனால் வட்டி கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும், ஓசியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? அதேமாதிரி அந்த உலக வங்கிக்கு ஒரு மாற்றாக, ரைட்டா,
இங்கே பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து ஒரு வங்கியை உண்டாக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த 5 நாடுகள் சேர்ந்து சவுத்து தான் நம்ம இருக்கோம், சவுத் குளோப். அப்போ தென் பூலோகத்தில் தென் பூலோக நாடுகளோடு சேர்ந்து ஒரு வங்கியை உண்டாக்க வேண்டி இவைகள் நடவடிக்கை எடுத்து டு பி அன் இருக்க வேண்டி டு பி அன் இருக்க எவ்வாறு ஆல்டர்னேட்டிவ் ஒரு மாற்றாக இருக்க டு பி அன் இருக்க ஆனால் ஆல்டர்னேட்டிவ் ஒரு மாற்றாக இருக்க எதற்கு மாற்றாக இருக்க டு வேர்ல்டு பேங்க் உலக வங்கிக்கு ஒரு மாற்றாக இருக்க வேண்டி அண்டு மற்றும் ஐஎம்எஃப்ன்றது அது ஒரு நிறுவனம் ரைட்டா. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதை என்ன சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சர்வதேச அதாவது நாணய நிர்ணயம்னு சொல்லுவாங்க ரைட்டா. சர்வதேச நாணய நிர்ணயம் மானிட்டர்னு நிர்ணயம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும்பாங்க ரைட்டா. அதான் சர்வதேச இன்டர்நேஷ்னலாக சர்வதேச ஃபண்டுன்னா மானிட்டரின்னா அதாவது சர்வதேச ஃபண்டு. அப்போ ஃபண்டுன்னா என்னது, நாணய நிதியகம்னு சொல்லுவாங்க ரைட்டா. சர்வதேச நாணய நிதியகம் இந்த இரண்டுக்கும் ஒரு மாற்றாக இருக்க வேண்டி அண்டு மற்றும் டு சேலஞ்சுன்னு சொன்னால் எதிர்கொள்ளணும். எதை எதிர்கொள்ளணும், யூஎஸ் சூப்பர்மேசி. அப்போ யூஎஸோட மேல ஆதிக்கத்தை எதிர்கொள்ள வேண்டி யூஎஸ் தான் அமெரிக்கா தான் யூஎஸ்னா அமெரிக்காவோட மேல ஆதிக்கம் இருக்கிறது ரைட்டா. அதை எதிர்கொள்ள இந்த 3க்காக வேண்டி ஒரு மாற்றை ஏற்படுத்த வேண்டி இந்த பிரிக்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ தான் டு பி அன் ஆல்டர்னேட்டிவ்னா ஒரு மாற்றை ஏற்படுத்த எதற்கு, உலக வங்கி மற்றும் ஐஎம்எஃப் இந்த 2 டு சேலஞ்சுன்னா எதிர்கொள்ளணும். அது இது 2க்கு ஒரு மாற்றை ஏற்படுத்தி ஒரு பேங்கை நம்ம உண்டாக்கிட்டு அதை பேங்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும், சேலஞ்சுனா எதிர்கொள்ளணும், அவங்கள எதிர்க்கணும் அப்படிங்கிறான். யாரை, யூஎஸ் சூப்பர்மேசின்னு என்னது, மேல ஆதிக்கம் அப்படின்றான். யூஎஸோட மேல ஆதிக்கத்தை சேலஞ்சுன்னு எதிர்கொள்ளணும், எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்ட் அண்டு செல்ஃப் மேனேஜ்ட் ஆர்கனைசேஷன் டு கேரி அவுட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்கல் பிளான்ஸ் இன் இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ். அப்படின்னா டு ப்ரொவைட்னு வழங்குகிறது. வழங்குகிறது செல்ஃப் ஓன்டு என்னது, சுய சொந்தம் அர்த்தம் ரைட்டா. அண்டு செல்ஃப் மேனேஜ் அப்படின்னா சுய மேலாண்மைன்னு அர்த்தம் ரைட்டா. செல்ஃப் ஓன்டுன்னு சுய சொந்தம், சுயமாக நீ ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன்னா நீ தான் செல்ஃப் ஓன்டு, நீ தான் ஒரு ஓனர் ரைட்டா. அப்போ சுய சொந்தம் மற்றும் சுய மேலாண்மைனா அதாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்னால் ஒன்று தான், சுய மேலாண்மை. அப்போ சுயமாக உங்கள் ஃபேக்ட்ரியை வச்சு சுயமாக நீ நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் அதை தான் இது குறிக்குது. செல்ஃப்னா சுயமாக வைத்திருத்தல் மற்றும் சுயமாக நிர்வகித்தல் ரைட்டா. அவங்களுக்கு வழங்குகிறாங்க அந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓனர்களுக்கு டு ப்ரொவைட் செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன் அமைப்புகளுக்கு அந்த மாதிரி ஒரு சுயமாக வைத்து சுயமாக நிர்வாகம் செய்யும் அமைப்புகளுக்கு டு ப்ரொவைட் என்ன வழங்குகிறார்கள், டு ப்ரொவைட்னா வழங்குகிறார்கள். எது, பிரிக்ஸ். டூனா ப்ரொவைட்னா வழங்குது, பிரிக்ஸ் டு கேரி அவுட் அப்படின்னா செயல்படுத்த வேண்டி. எதை செயல்படுத்த வேண்டிய, டெவலப்மெண்ட் அண்ட் என்வைரன்மெண்டல் பிளான்ஸ். டெவலப்மெண்ட்னா என்னது, அதாவது அதிகரிக்க டெவலப்மெண்ட்னா அதிகரிக்க. எதை அதிகரிக்க, டெவலப்மெண்ட் மற்றும் எக்கனாமிக்கல் பிளான்ஸ் என்னது, அதாவது நம்மளோட பொருளாதார கட்டமைப்பு. பிளான்ஸ்னால் கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்புகளை அதை அதிகரிக்க ரைட்டா. பொருளாதார கட்டமைப்புகள் டு கேரி அவுட்னா நடைமுறைப்படுத்த செயல்படுத்த. எதை செயல்படுத்த, டெவலப்மெண்ட் அண்டு எக்கனாமிக்கல் பிளான்ஸ். டெவலப்மெண்ட்னா முன்னேற்றம் மற்றும் பொருளாதார திட்டங்களை முன்னேற்ற வேண்டி. இன் இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ். எங்கே போய் முன்னேற்றுறது, இன் இட்ஸ்னா அதில் உள்ள மெம்பர் நேஷன் சொன்னது, அதாவது அதில் உள்ள மெம்பர்கள் ஆகிய நேஷன்கள். உறுப்பினர் நாடுகள்னு அர்த்தம். இந்த பிரிக்ஸில் உள்ள உறுப்பினர் நாடுகள்னு அர்த்தம். மெம்பர் மெம்பர்னா உறுப்பினர், நேஷன்னா தேசங்கள், உறுப்பினரான தேசங்கள். அப்போ பிரிக்ஸில் இந்த 5 நாடுகளும் உறுப்பினராக இருக்கு இல்லையா, அந்த உறுப்பினர் நாடுகளுக்குள்ள என்ன இதெல்லாம் முன்னேற்ற வேண்டி இந்த பிரிக்ஸ் மொத்தமாக உதவி செய்கிறது ரைட்டா. நல்லா பார்த்துங்க. டு ப்ரொவைட்னு வழங்குகிறது, செல்ஃப் ஓனர் சுயமாக ரைட்டா, சுயமாக வைத்திருத்தல், சுய சொந்தம்னு சொல்லுவாங்க. அண்டு சுயமாக நீங்கள் நிர்வாகம் செய்யும் ஆர்கனைசேஷன் அமைப்புகளுக்கு என்ன செய்கிறது, இந்த பிரிக்ஸு டு கேரி அவுட் செயல்படுத்த வேண்டியதை. டெவலப்மெண்ட்னா ஒரு முன்னேற்றம் மற்றும் எக்கனாமிக்கல் பொருளாதார திட்டங்களை செயல்படுத்த. யார் செயல்படுத்துறது, இன் ஈட்ஸ்னா அந்த பிரிக்ஸில் உள்ள இல்லை ஈட்ஸ்னா அதில் இருக்குது, அதில் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் நேஷன்ஸ் உறுப்பு நாடுகள். அப்போ இந்த 5 தான் உறுப்பு நாடுகள் ரைட்டா. அவங்க இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரிக்ஸ் மொத்தமாக உதவி செய்கிறது.
நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். அப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ்னு சொன்னால் என்னது? அப்போ அப்ஜெக்டிவ்னு என்னது ஆக்சுவல்னு சொன்னால் அதாவது குறிக்கோள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ அப்ஜெக்டிவ் என்னது? செயலாக்குதல்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ குறிக்கோள்னு சொல்லலாம், ரைட்டா? அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். நீ என்ன சொன்னாலும் அந்த இடத்துல ஒன்று தான், ரைட்டா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். அப்போது பிரிக்ஸோட பிரிக்ஸ் இந்த நாடுகளோட என்னது நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், அதாவது என்ன நோக்கம் இருக்கிறது, இது உண்டாக்குன இந்த 5 நாடுகள் வைத்த ஒரு கூட்டமைப்பு உண்டாக்கியதுனால என்ன இந்த நோக்கம் என்ன, இந்த கூட்டமைப்போட நோக்கம் என்ன, செயல்பாடு என்ன, அதை பற்றி பார்க்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ்னால் நோக்கங்கள், பிரிக்ஸோட நோக்கங்கள். இந்த பிரிக்ஸ் இந்த 5 நாடுகளின் கூட்டமைப்பு என்ன செய்ய போகிறது, அதை நோக்கங்கள், செயல்பாடுகள் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். டு அக்னாலேஜ் டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட். டு ஆக்சுவலாக பெற வேண்டி, ரீஜனில் பிராந்திய முன்னேற்றத்தை பெறணும். அப்போ இந்த ஆசியா கண்டத்தில் உள்ள பிராந்தியம், இதான் ரீஜனில் பிராந்தியம், நம்ம பிராந்தியம்னு நம்ம ஏரியாவில் உள்ள டெவலப்மெண்ட் முன்னேற்றங்களை வடிவமைக்க வேண்டும். டு ஆக்சுவலாக பெறணும் அப்படின்னா நம்ம இந்த ரீஜனில் நம்ம பிராந்திய முன்னேற்றத்தை பெற வேண்டி, ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது நெக்ஸ்ட்டு டு ஆக்ஸ் எஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். டு ஆக்ஸ்னா செயல்படுகிறது. இந்த பிரிக்ஸ் 5 நாடுகளும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு, அதை இட்டுனா பிரிக்ஸை குறிக்கிறது. ஆக்ஸ்னு செயல்படுகிறது. ஆஸ் எ பிரிட்ஜ், ஒரு பாலமாக செயல்படுகிறது. பாலம்னு என்னது? இப்போ நதி நடுவில் இருக்குது, இங்கிட்டு பாலம் போட்டிருக்கோம், நதிக்கு மேலே பாலம் போய் அங்கிட்டு இறங்குது. இப்போ நீ நதியை கடக்கணும்னா அந்த பாலத்து மேலே ஏறி போய் தானே கடக்கிற. அப்போ உனக்கு ஒரு பிரிட்ஜி மாதிரி நதியை கடப்பதற்கு அந்த பிரிட்ஜ் உதவி செய்யுது இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுகிறது. யாருக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தா பிட்வீன் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். டெவலப்டுனா முன்னேறிய நாடுகள், அதாவது பணம் படைத்த நாடுகள். அப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னால் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள். இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி இந்த பிரிக்ஸ் செயல்படுகிறது, ரைட்டா? பிரிக்ஸ் அமைப்பு. ஆனால் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸை சொல்லலாங்க, அதாவது ஏழ்மையான நாடுகளை பற்றி சொல்லலை. இந்த பிரிக்ஸ் அமைப்பானது முன்னேறிய நாடுகள், பணக்கார நாடுகள் மற்றும் பணக்காரர் ஆகிக்கொண்டிருக்கும் நாடுகள், ரைட்டா? டெவலப்பிங் கண்ட்ரிக்கு நடுவில் இது எவ்வாறாக செயல்படுகிறது? ஒரு பாலம் மாதிரி செயல்படுகிறது. அப்போ நெக்ஸ்ட்டு டு கண்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி, அதாவது அதிகமாக. டு கண்ட்ரிபியூட்னா வழங்குகிறது, உதவி செய்கிறது. எக்ஸ்டென்சிவ்லி அதிகமாக. எது அதிகமாகனா டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டி. டெவலப்மெண்ட்னா ஒரு வளர்ச்சி. எதனோட வளர்ச்சி? மனிதாபிமானத்தை வளர்ச்சி அடை செய்வதற்கு இந்த பிரிக்ஸு உதவி செய்கிறது, பங்களிக்கிறது. கண்ட்ரிபியூட்னா பங்கு வகிக்கிறதுனா உதவி செய்கிறதுன்னு அர்த்தம். டு கண்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி, அதிகமாக பங்கு வகிக்கிறது, செயல்படுகிறது, பங்கு வகிக்கிறது, கண்டிப்பாக செயல்படுகிறது, பங்கு வகிக்கிறது அதிகமாக. எதுலன்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப்னா வளர்ச்சியை கொண்டு வர. எதில் வளர்ச்சியை கொண்டு வர? ஆஃப் ஹியூமானிட்டி. மனிதநேயம். அப்போ மனிதாபிமானமாக நடந்துக்கணும். அதில் இது அதிகமாக செயல்படுகிறது, ரைட்டா? டு எஸ்டாப்ளிஷ் எ மோர் ஈக்குட்டபிள் அண்டு ஃபெயர் வேர்ல்டு. அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ்னா அமைக்கிறது. அதாவது இது என்ன செய்யுது? இது அமைக்கிறது. எதை அமைக்கிறது? அப்போ மோர்னு அதிகமான, ஈக்குட்டபிள்னு சமத்துவம், ரைட்டா? ஈக்குட்டபிள்னு சமத்துவம் சொல்லலாம். நீ நானும் ஒன்றுன்றமில்ல, அது மாதிரி தான். டு எஸ்டாப்ளிஷ்னா இந்த பிரிக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ்னா பிரிக்ஸ் நாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. டு எஸ்டாப்ளிஷ்னா அமைக்கிறது. அண்ட் எ மோர் அதிகமான ஈக்குவலிட்டி, சமத்துவத்தை இது நிறுவுகிறது. எஸ்டாப்ளிஷ் நிறுவுகிறது, உண்டாக்குகிறது, நடைமுறைப்படுத்துகிறது. என்ன வேணாலும் எஸ்டாப்ளிஷ் பொருந்தும் இந்த இடத்துல. அண்டு மற்றும் ஃபேர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வரும்போது எஸ்டாப்ளிஷ்னு சொன்னால் ஃபேர் வேர்ல்டுன்னு சொன்னால் என்னது? நியாயமான ஒரு உலகம். அதாவது நியாயமற்ற உலகமாக இருக்கக்கூடாது, நியாயமான உலகம். மற்றும் எதை அதாவது என்ன சொல்லுவாங்க? நியாயமான உலகம் மற்றும் எதை அதுவும் அதிகமான சமத்துவத்தை இது உண்டாக்குகிறது. நெக்ஸ்ட்டு பூஸ்ட் இன்ஃப்ரா பிரிக்ஸ். அப்போ பூஸ்ட் இன்ஃப்ரா பிரிக்ஸ்னால் ஊட்டம் அளிக்கிறது, அதாவது அதிகரிக்கிறது. எதை அதிகரிக்கிறது? பூஸ்ட்னா இன்ஃப்ரா பிரிக்ஸோட வர்த்தகத்தை இது அதிகரிக்கும். இன்ட்ரா பிரிக்ஸ்னு என்னது? இன்ட்ரானா என்ன? ஒன்றுக்குள்ளே ஒன்று. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானும் என் பொண்ணை எங்கள் சொந்தத்தில் தான் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம்ல. வெளியில் உள்ளவங்களுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம், ரைட்டா? எங்கள் சொந்தத்துக்குள்ளே தான் என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு என்ன? இன்டர்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ என் சொந்தக்குள்ளே தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன், சொந்தமாக இருக்கணும் எனக்கு, அந்நியத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் பூஸ்ட்னா அதிகரிக்கிறது, வளர்ச்சி அடைய செய்கிறது. எதை வளர்ச்சி அடைய செய்கிறது? இன்ட்ரா பிரிக்ஸ்னால் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்த்தகத்தை. அப்போ இந்த வர்த்தகமானது இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே தான் நடக்கணும், வெளியில் நடக்கக்கூடாது.
இவன் கொடுக்கணும் அவன் வாங்கிக்கணும், இவன் கொடுக்கணும் அவன் வாங்கிக்கணும், மாறி மாறி கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாமா தவிர வெளிநாடுகள் வேறு நாடுகள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. அதை ஊக்குவிக்கிறது. பூஸ்ட்னா ஊக்குவிக்கிறது. எதை? இன்ட்ரா பிரிக்ஸ்னால் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிக்ஸ் ட்ரேட்னா வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறது. டு தர் லோக்கல் கரன்சிஸ்னா அவங்களோட சொந்த ரூபாயில் ஊக்குவிக்கிறது. ஆக்சுவலி எதுக்கு இது எழுதியிருக்கான்னு சொல்கிறாங்க. முதல் சொல்லிடுறேன். நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி செய்யணுனாலோ வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இங்கே வாங்கினாலோ டாலர் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. இந்தியா ரூபாய் வச்சு வாங்கவோ இந்தியா ரூபாய் வச்சு நீயே அனுப்பவோ முடியவே முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு நாடும் அவங்க ரூபாயை ஏற்றுமதிக்கோ இறக்குமதிக்கோ பயன்படுத்த முடியாது. ஒரே ஒரு ரூபா தான் டாலர், அமெரிக்க டாலர். வேறு டாலரே செல்லாது, சிங்கப்பூர் டாலர் செல்லாது. அமெரிக்க டாலர் இருந்தால் மட்டும் நாம் இறக்குமதி செய்யலாம் பொருட்களை. அதேமாதிரி நாம் ஏற்றுமதி செஞ்சால் கூட இப்போ நான் சீனாவுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறேன். அங்கே சீனா கவர்மெண்ட்டு அமெரிக்க டாலர் இருந்தால் தான் நம்ம பொருளை வாங்க முடியும். நான் இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு நான் இப்போ சீனாவுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறேன். அந்த 1 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் உள்ள 1 கோடி ரூபாய்க்கு உண்டான அமெரிக்க டாலரை அவங்க எனக்கு கொடுக்கணும், நம்ம பேங்க்கு கொடுக்கணும். நம்ம ரிசர்வ் பேங்க் அதை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு நம்ம இந்தியா ரூபாயை கொடுக்கும். அதனால தான் இதுக்கு ஒரு மாற்று இல்லை. இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுக்குள்ளே ஏற்றுமதி பண்ணனா கூட அமெரிக்க டாலர் தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு மாற்று ஏற்படுத்த வேண்டியது தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்நாட்டு கரன்சி இந்தியா ரூபாய் நான் வாங்கிக்கிறேன்பா, சீனா கரன்சி சரிம்பா, அதே சீனா ரூபாயை நம்ம வாங்கிக்கலாம், நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம். அந்த டாலர் தவிர்த்துடுது. அதுக்கு தான் சொல்கிறோம். அப்போ பூஸ்ட்னா அதிகரிக்கிறது. இன்ட்ரான்னா உள்ளேயே எதை? வணிகத்தை, இந்த நாடுகளுக்கு உள் வணிகத்தை அதிகரிக்கிறது. அதுபோக இந்த லோக்கல் கரன்சிஸ் அவங்க உள்ளூர் ரூபாயை வைத்தேமு அவங்க அந்த சொந்த நாட்டு ரூபாயை வச்சேமு இது வணிகத்தை அதிகரிக்கிறது. எதற்கு? டு இன்க்ரீஸ் ஏன்னா எதற்காக வேண்டி உள்ளூர் ரூபாயை ஏற்றுக்கொள்கிறது என்றால் டு த லோக்கல் கரன்சினா உள்ளூர் ரூபாயை ஏற்றுக்கொள்கிறது. எதற்காக வேண்டிய? டு இன்க்ரீஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன். இன்க்ரீஸ்னா அதிகரிக்க, ட்ரேடு கோஆப்ரேஷன்னா வணிக ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக வேண்டி அந்தந்த நாட்டு ரூபாயை இந்த 5 நாடுகளும் 5 நாடுகளுக்குள்ள ரூபாயை வாங்கி கொள்கிறது, பெற்றுக்கொள்கிறது, கொடுத்து கொள்கிறது. ரைட்டா? அண்டு கோப்புன்னு சொல்கிறான். அண்டு கோப்புனா சமாளிக்கிறது. ரைட்டா? எதை சமாளிக்கிறது? அண்டு கோப் வித் த கரண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சிஸ் கிரைசிஸ். அப்போ மற்றும் இப்படி செய்கிறதுனால உலக அளவில் பிரச்சனைகள் வரும். டாலரையா நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன்னு கேட்பான். அதனால தான் சொல்கிறேன். அண்டு மற்றும் கோப்புனா சமாளிக்கிறது. எதை சமாளிக்கிறது? வித் த கரண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட்னா தற்போது உள்ள, இன்டர்நேஷ்னல் சர்வதேச ஃபினான்சியல் கிரைசிஸ். ஃபினான்சியல்னா நிதி, தற்போதுள்ள ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால் நிதி நெருக்கடியவும் இது சமாளிக்கிறது. ரைட்டா? அப்போ உலகத்தில் பிரஷர் வந்தால் கூட நிதி நெருக்கடி நம்ம மேலே போடுவாங்க. அதையும் இது சமாளிக்கிறது. இந்த 5 நாடுகள் சமாளிக்கிறது. ரைட்டா? அண்டு ஹோப்னா சமாளிக்கிறது. எதை சமாளிக்கிறது? வித் த கரண்ட்னா நடைமுறையில் உள்ள இன்டர்நேஷ்னல் உலகளாவிய சர்வதேச லெவலில் உள்ள ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால் நெருக்கடி, பிரச்சனைகள். கிரைசிஸ்னால் பிரச்சனைகள், நெருக்கடி, ப்ராப்ளங்கள், இதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ நிதி பிரச்சனைகள் என்ன? நிதி நெருக்கடியை இது சமாளிக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, டு ப்ரொமோட் த டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் எமங் த மெம்பர் ஸ்டேட்ஸ். அப்போ டு ப்ரொமோட்னா ஊக்குவிக்கிறது. எதை? டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், தொழில்நுட்ப தகவல்களை இது இந்த பிரிக்ஸ் நாடு ஊக்குவிக்கிறது. டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச்னா பரிமாற்றம். அதாவது தொழில்நுட்ப டெக்னாலஜினா இன்ஃபர்மேஷனை தகவல் பரிமாற்றம். அப்போ இந்த 5 நாடுகளும் டெக்னாலஜியை பகிர்ந்து கொள்கிறதுன்னு சொல்கிறான். எமங் த மெம்பர் ஸ்டேட்ஸ்னால் என்னது? இதில் மெம்பராக உள்ள நாடுகள். ஸ்டேட்ஸ்னு நாடுகள்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த பிரிக்ஸில் மெம்பராக உள்ள நாடுகள் எதை பகிர்ந்து கொள்கிறது? டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனை பகிர்ந்து கொள்கிறது. நெக்ஸ்ட்டு, டு என்கேஜ்னா அதிகரிக்கிறது. எதை அதிகரிக்கிறது? டு என்ஹான்ஸ். எதை அதிகரிக்கிறதுன்னு சொன்னால் டு என்ஹான்ஸ் அதிகரிக்கிறது. எக்கனாமிக் குரோத், இன்க்ளூசிவ் எக்கனாமிக் குரோத். அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை, இன்க்ளூஷன் அதையும் சேர்த்து அதுக்குள்ளே இருக்குது. டு என்ஹான்ஸ்னால் அதிகரிக்கிறது. எதை அதிகரிக்கிறது? இன்க்ளூசிவ் எக்கனாமிக் குரோத். அந்த எக்கனாமிக் குரோத்தையும் அதிகரிக்கிறது. தேட் வில் லீட். தேட் வில் என்னது? அந்த எக்கனாமிக் குரோத்தை குறிக்கிறது. தேட் வில் லீட்னா இதன் விளைவாக பொருளாதார முன்னேற்றத்தின் விளைவாக டு அண்ட் இன்க்ரீஸ். ஏற்கனவே எக்கனாமிக் குரோத்தை அதிகரிக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. டு என்ஹான்ஸ்னா அதிகரிக்கிறது. எதை? எக்கனாமிக் குரோத், பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கிறது. அது இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். எதை?
பிரிக்ஸ்குள்ளே இன்க்ளூஷனாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே இன்க்ளூஷன் எதுவும் போட்டிருக்கா பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கிறது. எக்கனாமிக் குரோத்தை எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கிறது. அந்த பொருளாதார வளர்ச்சி அதிகரித்ததுனால அதுதான் சொல்கிறேன் தேட்னா இந்த பொருளாதார வளர்ச்சி குறிக்கிறது. தட் வில் லீட் அது உண்டாக்குகிறது. பொருளாதார வளர்ச்சி ஆனதுனால அது எதை உண்டாக்குகிறது? டு அன் இன்க்ரீஸ் இன் கிரியேஷன் ஆஃப் ஜாப்ஸ். அப்போ பொருளாதார வளர்ச்சி ஆன உடனே இந்த நாடுகள் இந்த 5 நாடுகளும் என்னத்தை உண்டாக்குறது? அதிகரிக்கிறது. டு அன் இன்க்ரீஸ்னு அதிகரிக்கிறது. எதை? டு த கிரியேஷன் ஆஃப் ஜாப் புது வேலைகள் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. கிரியேஷனை உண்டாக்குகிறது. எதை? வேலையை உண்டாக்குகிறது. மக்களுக்கு உண்டான வேலைகளை உண்டாக்குகிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைட்னா எதிர்கொள்ளுகிறது. ஃபைட் அகெனிஸ்ட் பாவர்ட்டினா ஏழ்மையை எதிர்த்து சண்டை போடுகிறது. அப்போ ஏழ்மையை அகற்றுகிறது என்று அர்த்தம். ஃபைட் அகெனிஸ்ட் பாவர்ட்டி அப்படின்றான். ஃபைட் அகெனிஸ்ட் பாவர்ட்டின்னு சொன்னால் ஏழ்மையை எதிர்த்து இது ஃபைட் பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறான். அண்டு ஆக்சிலரேட்னா ஓட விடுகிறது, ஓட்டம் எடுக்கிறது, தூண்டி விடுகிறது. ஆக்சிலேட்னா முடுக்கி விடுகிறது. ஆக்சிலேட்னா என்னது? ஆக்சிலரேஷன் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கீங்களா? வேகமாக போகிறது ஆக்சிலரேஷன் அப்படின்றா. அதான் ஆக்சிலரேஷனை முடுக்கி விடுகிறது. ரைட்டா? பாவர்ட்டியை ஏழ்மையை எதிர்த்து சண்டையிடுகிறது. மற்றும் ஆக்சிலரேட் த எக்கனாமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். எக்கனாமிக்கல்னா பொருளாதார டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். டிரான்ஸ்ஃபார்மேஷனாக பொருளாதாரத்தை மெம்பர்ஸ் யாரை குறிக்கிறது? இந்த நாடுகளை குறிக்கிறது. பகிர்ந்து கொள்வதை முடுக்கி விடுகிறது அப்படிங்கிறான். ரைட்டா? ஆக்சிலேட்னா முடுக்கி விடுகிறது. எதை முடுக்கி விடுகிறது? நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சிலேட் த எக்கனாமிக் அப்புறம் பொருளாதார டிரான்ஸ்ஃபார்மேஷன் பகிர்ந்து கொள்ளுதல், மாற்றிக்கொள்ளுதல். எதை? ஆஃப் மெம்பர்ஸ்னால் இந்த உறுப்பினர் நாடுகள் பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்வது அல்லது முடுக்கி விடுவதை இது பொருளாதாரம் சார்பாக அதை இந்த நாடுகள் ஆக்சிலேட் பகிர்ந்து கொள்கிறது, முடுக்கி விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னு சொன்னால் த ஃபினான்சியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னா. ஃபினான்சியல்னு சொன்னால் ஃபினான்ஸ்னால் நிதின்னு அர்த்தம். நிதி ஆர்கிடெக்சர் கட்டமைப்பு ஆஃப் பிரிக்ஸ். அப்போது இதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்கு இல்லையா, அதை பார்த்துருவோம். த அக்ரோனியம் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்றா. இப்போ அக்ரோனியம்னு என்னது அப்படின்னா சுருக்கம். ரைட்டா? இந்த பிரிக்ஸ் என்றதோட சுருக்கத்தை தான் குறிக்கும். அந்த சுருக்கம் பிரிக்ஸ், அதாவது பிரிக்ஸ் என்றதோட சுருக்கம். அக்ரோனியம்னா சுருக்கமாக சொல்கிறான். இந்த 5 நாடுகளில் உள்ள ஒவ்வொரு நாட்டில் உள்ள முதல் லெட்டர் தானே வச்சுருக்கான் பிரிக்ஸில். அதுதான் சொல்கிறான் த அக்ரோனியம் ஆஃப் பிரிக்ஸோட சுருக்கம் வாஸ் காயின்னா வடிவமைக்கப்பட்டது. காயின்டு என்னது? வடிவமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, ரெண்டும் ஒன்று தான். வடிவமைக்கப்பட்டது யாரால்? இந்த பிரிக்ஸ் என்றது ஒரு சுருக்கமானது. யாரால் வடிவமைக்கப்பட்டது? காயின்டுன்னு இந்த இடத்துல என்னது? வடிவமைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பை யாரால்? ஜிம் ஓ நெயில் என்றவரால் இந்த பிரிக்ஸ் என்ற ஒரு வார்த்தை வடிவமைக்கப்பட்டது. அவர் யாருன்னா ஃபேமஸ் பிரிட்டிஷ் எக்கனாமிக்ஸ். அவர் ஒரு புகழ்வாய்ந்த பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு எக்கனாமிக்ஸ்னால் அதாவது என்ன சொல்லுவாங்க? எக்கனாமிக்ஸ்னால் பொருளாதார நிபுணர்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்டட்னு சொன்னால் அவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டார். ரைட்டா? என்னதை? ப்ரிடிக்டட் தட் பை த இயர் 2050 அப்படின்னா இந்த சயின்டிஸ்ட்டு ப்ரிடிக்டட்னா கண்டுபிடித்தார். எதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா தட் என்னதுன்னு சொல்கிறார்? பை த இயர். அப்போ 2050 ப்ரிடிக்டட்னா ப்ரிடிக்டர் என்ன சொல்லுவாங்க? முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ரைட்டா? அதாவது கணித்தார்னு சொல்லலாம். கணித்தார் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காரு. எதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா ப்ரிடிக்டர்னா கணித்தார்னு சொல்லுவாங்க. எதை கணித்தார்? தட் த பை த இயர் 2050 இன்னும் ஆகலை, 2000 வரட்டும். வரும்போது என்ன சொல்கிறாருன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறார். 2050 உலக நாடுகள் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறார். அதான் ப்ரிடிக்டர்னா கணித்தார் அப்படின்னா. கணித்தார்னா என்ன சொல்கிறார்? 2050 பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 4 நாடுகளும் எப்படி இருக்குமா? become bigger than the 6 most industrialized nations in dollar terms அப்படின்றான். இந்த 4 நாடுகளும் would be bigger, பெரிய நாடுகளாக இருக்குமா 2050 இந்த இவர் கணிச்சிருக்கார். எப்படி would be become bigger than அதை விட எதை விட 6 அதிகமான தொழில் வாய்ந்த நாடுகள். இப்போதைக்கு இருக்குல்ல 6 most industrialized nations in dollar. அப்போ 6 அதிகமான தொழில் வயம் வாய்ந்த நாடுகள்லேருந்து விட இது அதிகமான தொழில் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்று இவர் கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறான். அதாவது கணித்தார், ப்ரிடிக்டர் கணித்தாருன்றான். நல்லா பார்த்துங்க. இந்த 4 நாடுகள் பிரேசில், ரஷ்யா,
இந்தியா அண்ட் சீனா பி இருக்கும். பிக்கர் தென் அதை விட எதை விட த 6 மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் நேஷன்ஸ் இன் டாலர் டேர்ம்ஸ். அப்படின்னா டாலரை பயன்படுத்தக்கூடிய 6 பெரிய நாடுகளை விட தொழில்துறையை வாய்ந்த 4 இண்டஸ்ட்ரியல் நேஷன்ஸ்னால் தொழில் வளம் மிக்க டாலரை பயன்படுத்தக்கூடிய 6 நாடுகளை விட இந்த 4 நாடுகள் பெரியதாக இருக்கும். அண்ட் வுட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த பவர் டைனமிக்ஸ் இந்த லாஸ்ட் 300 இயர்ஸ். அப்போ இந்த 4 நாடுகளும் மொத்தமாக மாற்றிவிடும். வுட்னா செய்யும், கம்ப்ளீட்டில் மொத்தமாக மாற்றும் சேஞ்சுன்னு மாற்றிவிடும். எதை மாற்றிவிடும்? இந்த பவர் டைனமிக்ஸ். அப்போ பவர் டைனமிக்ஸ் என்னது? பவர்ன்றது ஒரு ஆற்றலை மாற்றிவிடும் சொல்கிறான். எதை மாற்றிவிடும்னா பவர் டைனமிக்ஸ் அப்படின்றபோது இப்போ பவர் டைனமிக்ஸ் யார்ட்டு இருக்குது? அதாவது ரஷ்யா அமெரிக்காட்டு இருக்குது. அப்போ இந்த மேற்கத்திய நாடுகளை விட அதனோட பவர் டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்களோட அந்த என்ன வருதுன்னா பவர்னு இப்போதைக்குள்ள அவங்க பொசிஷன் நம்பர் 1 இருக்கிறத மாற்றிட்டு இந்த நாடுகள் வந்துடும் சொல்கிறான். அண்ட் வுட் கம்ப்ளீட்லி சேஞ்சுன்னா மாற்றி எதை மாற்றிடும்? த பவர் டைனமிக்ஸ். அப்போ பவர்ன்றது சக்தி, இயங்கும் சக்தியாக திகழ்கிறது. அதான் இயக்கும் சக்தியாக திகழ்கிறதுல அமெரிக்கா. அப்போது எத்தனை வருஷமாக? ஆஃப் த லாஸ்ட் 300 இயர்ஸ், கடந்த 300 ஆண்டு காலமாக இயக்கும் சக்தியாக திகழும் இந்த அமெரிக்க நாடுகளில் மாற்றி இந்த 4 நாடுகள் முன்னேறி சென்று விடும் என்று சொல்கிறார் இந்த சயின்டிஸ்ட். ரைட்டா? அதான் டு சேஞ்ச், கம்ப்ளீட்லி சேஞ்ச், மாற்றிவிடும். எதை? பவர் டைனமிக்ஸ். அப்போ சக்தி ஆற்றல் மிக்க அமெரிக்காவை அது எத்தனை வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கு? 300 ஆண்டு காலமாக சக்தி மிக்க நாடாக இருக்கிறது. அதை மாற்றிவிட்டு இந்த 4 நாடுகள் முன்னேறி சென்று விடும் என்று சொல்கிறார்கள். ரைட்? ஓகே.